Cauvery எல்லாருக்கும் வணக்கம். வரிசையா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க Q1 ரிசல்ட். அந்த வகையில Jubilant Foodworksம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு ரிசல்ட். அதனால இந்த வீடியோல Jubilant Foodworks பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வெல்கம் டு காசு பணம் எட்னிவிரா. Jubilant Foodworks அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். 1995 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இந்தியா முழுக்க டாமினோஸ் பீஸா இருக்குல்ல, அந்த பீஸா வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்க தான். டாமினோஸ் பீஸாவை இந்தியாவில் ரன் பண்ணுறதுக்கான லைசன்ஸை இவங்க வச்சுருக்காங்க. இந்தியா மட்டும் கிடையாது, நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி மற்ற நாடுகள்லையும் இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பீஸ் லூசியானா கிச்சன் அண்ட் டன்கின் டோனட் இந்த அவுட்லெட்டையும் இவங்க தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் ஹாங்ஸ் கிச்சன் அண்ட் ஷெஃப் பாஸ் அப்படிங்கிற 2 ரெஸ்டாரண்ட்டையும் இவங்க ரன் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே Jubilant Foodworks-உடைய ஓன் பிராண்ட். Jubilant Foodworks பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா Cauvery பிஸ்னஸில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போது நம்ம டேரெக்டாக Q1 ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். கடந்த வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் க்ரோத்துங்கிறது சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 63% க்ரோத் உயர்ந்திருக்கு. இயர் க்ரோத்துங்கிறது 63% உயர்ந்திருக்கு. ஸோ 112.6 கோடி ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஜூனில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய சேல்ஸுங்கிறது 893 கோடி அண்ட் இந்த இயர் ஜூனில் அது 1255 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ அந்தளவுக்கு உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் வைஸ் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் இயர் ஜூனில் 70 கோடியாக இருந்த நெட் ப்ராஃபிட் இப்போ வந்து 113 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த கோவிட் இருந்ததுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஓப்பன் பண்ணதுனால இவங்களுடைய பிஸ்னஸ்ங்கிறது அதிகமாகிருக்கு. மார்ச் மாதத்தோட நம்ம கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கிறேன், அதாவது லாஸ்ட் இயருடைய 4th குவார்ட்டர் கம்பேர் பண்ணோம்னா மார்ச்சில் வந்து 1176 கோடி ரூபா ரெவன்யூ எடுத்திருக்காங்க. இப்போது அது 1255 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் குவார்ட்டரில் மார்ச்சில் 97 கோடி ரூபா ப்ராஃபிட், இப்போது அது 113 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ஏர்னிங் பெர் ஷேருங்கிறது ₹1.71 வந்திருக்கு. இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இலங்கையிலையும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இலங்கையிலையும் இவங்களுடைய டாமினோஸ் பீஸா ரெஸ்டாரண்ட் இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 26.6 கோடி ரூபாயை வந்து நான் கேஷ் இம்பேர்மெண்ட் சார்ஜாகவே இவங்க பே பண்ண வேண்டியிருந்திருக்கு. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் இருந்துச்சுல்ல. ஸோ ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும், மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு அதிகமாக செலவு பண்ணுது அப்படின்னு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால ஸ்ரீலங்காலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டுங்கிறது குறைஞ்சி போச்சு, ரெவன்யூவும் வந்து குறைஞ்சி போச்சு. ஆனால் ஸ்ரீலங்காலையும் வந்து புதுசாக ஒரு ஸ்டோரை ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்ரீலங்காவுடைய க்ரோத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 83% ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பங்களாதேஷில் 10 ஸ்டோர்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதன் மூலமாக இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் 49% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட 35 ஸ்டோர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது. பட் இந்த குவார்ட்டரில் ஒரு ஸ்டோர் எக்ஸ்ட்ராவாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலாக இப்போது 36 ஸ்டோர்ஸ் ஸ்ரீலங்காவில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83% சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறதும் உண்மை. அதே மாதிரி பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 10 ஸ்டோர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதன் மூலமாக இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் 49% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டரில் 58 புதிய டாமினோஸ் பீஸா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலாக 1625 இவங்களுடைய டாமினோஸ் பீஸா லிஸ்ட்டுங்கிறது பெருசாக இருக்குது. ஸோ டாமினோஸ் பீஸா பொறுத்த வரைக்கும் புதுசாக 12 நகரங்களில் காலடி எடுத்து வச்சிருக்காங்க இந்த லாஸ்ட் குவார்ட்டரில். ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ டாமினோஸ் பீஸா Jubilant Foodworks டாமினோஸ் பீஸாங்கிறது இந்தியாவில் 349 நகரங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ 2015 கம்பெனியுடைய ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2018 இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3018 கோடி, அதுக்கப்புறம் 3563, 3922 ஏறிட்டே போகுது. ரீசெண்டாக லாஸ்ட் மார்ச்சில் 2022 பார்க்கும்போது 4396 கோடி ரூபா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 12 மந்த் பார்த்தோன்னா அது 4758 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் வைஸ் பார்க்கும்போது 2018 இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 196 கோடி, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இடையில வந்து 2020-21 குறைஞ்சிருக்கு. அண்ட் 2022 மார்ச்சில் 420 கோடி ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் 12 மந்த் பார்த்தீங்கன்னா அது 464 கோடியாக இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேருங்கிறது ₹7.03. சிஏஜிஆர் நம்ம பார்க்கலாம். காம்பவுண்டட் ஆனுவல் சேல்ஸ் க்ரோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது 16 இருக்குது, 5 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது 11 இருக்குது, அண்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அது 7% இருக்குது. லாஸ்ட் 12 மந்த் 25% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்துடைய சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு 15% இருக்குது, லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 44% இருக்குது, 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10% இருக்குது, லாஸ்ட் 12 மந்த் 22% இருக்குது. கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரோயிங் வந்து முன்னாடிலாம் இல்லை, இப்போ 2020 வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. 1670, 620 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்ச் கணக்குப்படி பார்த்தோம்னா 2106 கோடி ரூபா இவங்களுக்கு வந்து பாரோயிங் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியுடைய டோட்டல் அசட்னா அது 4784 கோடி. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 474 கோடி ரூபா இருக்குது, நெட் கேஷ் ஃப்ளோ -31 கோடி ரூபாயாக இருக்குது.
ஷேர் ஹோல்டிங் பட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கிறது 41.94% இருக்குது அண்ட் எஃப்ஐஐஸ் 29.80% இருக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 17.20% அவங்களுடைய ஹோல்டிங் இருக்குது. அதில் நிறைய கம்பெனி வருது, யூடிஐ ஈக்விட்டி ஃபண்ட் வருது, மோதிலால் ஓஸ்வால், கொட்டக் ஃப்ளெக்ஸிகேப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ரீசெண்டாக அவங்க எவ்வளோ ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து நம்மகிட்ட இல்லை. அதனால் இந்த கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க முன்னாடி, இப்போ எந்த ஹோல்டிங் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் கிடைச்சதுன்னா ஒரு நாள் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுடைய ஹோல்டிங் 0.14% இருக்குது. ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 10.71 இருக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மைனஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து 19.18 டைம்ஸ் புக் வேல்யூட அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் சேல்ஸ் growth கடந்த 5 வருடங்களை பார்க்கும்போது 11.22% இருக்குது. இது வந்து பெரிய அளவில் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது சேல்ஸ் growth அப்படிங்கிறது அடுத்து ஒரு மைனஸ் பாயிண்ட். அண்ட் இந்த பக்கம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்பெனியுடைய டிவிடெண்ட் பேவுட் நல்லா இருக்குது, 22.08% டிவிடெண்ட் பேவுட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹெல்த்தியான டிவிடெண்ட் பேவுட். ஸ்டாக்குடைய பி ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 80.6 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதுவும் 80.6 இருக்குது. புக் வேல்யூ 29.5 இருக்குது, 29 ரூபா 50 பைசாவாக இருக்குது. அண்ட் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 0.21 இருக்குது. ROE பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25க்கு மேலே இருக்குது. அண்ட் ROCயும் 21 இருக்குது. கம்பெனியுடைய டெட் கடன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2106 கோடியாக இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 1.08 இருக்குது. இந்த கம்பெனியுடைய கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 560-65 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹையஸ்ட்டுங்கிறது 918 வரைக்கும் போயிருக்கு, லோவஸ்ட்டுங்கிறது 451 வரைக்கும் இறங்கிருக்கு. இப்போ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காகவும் மட்டும்தானே தவிர சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதுக்காக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம காவேரி பிசினஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின்ல வந்து காவேரி பிசினஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பத்திரமா உங்களை நீங்கள் பார்த்துங்க. மறக்காமல் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துங்க. ஓகேவா? பாய்.